வணக்கம் சண்டை மேப்ஸுடன் நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட், அதாவது வேளாண்மை நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது 4வது வருஷம். இது வரைக்கும் 4 வருஷம் விட்டுருக்காங்க. இது 5வது வருஷம். 5வது வருஷமா? ஆமாம், 5வது வருஷம் இது. ஸோ மொத்தம் இது இந்த வருஷத்துக்கு விட்டுருக்காங்க. நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கு முன்னெல்லாம் வந்து ரயில்வேக்கு பண்ணுவாங்க. ஸோ பொது பட்ஜெட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்னு பட்ஜெட் விட்டது இது வந்து 4வது வருஷம், 5வது வருஷம். ஸோ நேற்று வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 66 பேஜ் இருக்கு. 66 வேளாண்மை பட்ஜெட் விட்டுருக்காங்க. இதோட ஒரிஜினல் ஸ்கீம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் சொல்லிடுறேன். மொத்தம் 66 ஸ்கீம்ஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்காக ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஃபார்மர் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அப்படியே மாத்தி அவங்க கவர்மெண்டே விட்டுருக்கிறது தான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுல இன்டெப்தா அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். வேளாண்மை நிதிநிலை அறிக்கை யாரு நம்மளுக்கு வேளாண்மை அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க. திமுக ஆட்சியின் கீழே அவங்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்காங்க. அவங்க தான் வந்து 5வது தடவையா இந்த நிதிநிலை அறிக்கையை வெளியிடுறாங்க. ஸோ முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம், ஓகேவா? முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் ஃபர்ஸ்ட் விட்டுருக்காங்க. இந்த இதுக்கு எத்தனை கோடி ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42 கோடி ரூபாய், 42 கோடி ரூபாய் இதுக்காக செலவு செய்ய போறாங்க. முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் இதுல என்னன்னா 1000 வேளாண்மை பட்டதாரிகள் மற்றும் வேளாண் பட்டயதாரர்களுக்கு நல்வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம். ஸோ இது ஒண்ணு. அடுத்து இரண்டாவது, இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம், நெல்லோட சிறப்பு தொகுப்பு திட்டம், நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம், நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு உற்பத்தியில தண்ணீர் அடைய 160 கோடி ரூபாய்க்கு சிறப்பு தொகுப்புன்னா நெல் கொள்முதல் பண்ணோம் இல்லையா, அதுதான். கிட்டத்தட்ட எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல நெல் கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 டிஸ்ட்ரிக்ட்ல நெல் கொள்முதல் தான் பண்றாங்க. ஓகேவா? சோ அதை வச்சு இப்ப சொல்றதுதான். அடுத்து மூன்றாவது, வேளாண் நிதிநிலை அறிக்கையில 24 கோடி ரூபாய் எதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல கோடை உழவு செய்யறதுக்காக இந்த வேளாண்மையில அந்த டிராக்டர், ஓகேவா? அது 1 ஹவருக்கு இங்கெல்லாம் வந்து ஏக்கருக்குன்னு சொல்லுவாங்க. 1 ஹவருக்கு வந்து 700 சம்திங் 500 சம்திங் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுதான் 24 கோடி ரூபாயில மாணவர்களின் மண் வளத்தை மேம்படுத்த டிராக்டர் மூலமா எல்லாத்துக்கும் உழுது தரதான். இதுக்கு 3 லட்சம் ஏக்கருக்கு வரைக்கும் இந்த கோடை உழவு பண்ணி தர போறாங்க. ஸோ அந்த திட்டம் இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெல்டா ஏரியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திருவாரூர், அப்புறம் மயிலாடுதுறை, அப்புறம் கடலூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் இந்த மாவட்டம், தஞ்சாவூர், ஸோ இவங்கெல்லாம் வந்து புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள், திருச்சியில் உள்ளவங்களாம் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வேளாண் நிதிநிலை அறிக்கை 2025-26ல மழைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், ஓகேவா? ஸோ மழைவாழ் உழவர் பயனடை வகையில 22 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்றாங்க. மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, ஓகேவா? ஸோ மழைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் 22 கோடியே 80 லட்சம். அடுத்து 4வது, 5வது வேளாண் நிதிநிலை அறிக்கையில 5வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம். உழவரை தேடி வேளாண்மை, உழவரை தேடி வேளாண்மை, உழவர் நலத்துறை திட்டத்துல உழவரை தேடி வேளாண்மை அப்படின்னு சொன்னா எப்படி டோர் டெலிவரி மாதிரி. என்ன அப்படின்னா இதுல வந்து உழவர்களை அவர்கள் கிராமங்களிலே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கிட. தொழில்நுட்ப என்னது, ட்ரோன் மூலயமா மருந்து தெளிக்கிறது, ட்ரோன் மூலயமா வந்து விதைகள் தெளிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து தொழில்நுட்பம் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து சென்சார் யூஸ் பண்ணி தண்ணி பாய்ச்சறது, ட்ரிப் இரிகேஷன் பண்றது, ஸ்ப்ரிங் இரிகேஷன் பண்றது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருந்து மொபைல் செயலி மூலயமா என்னென்ன பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றது, பேங்க்ல இருக்கிற சலுகைகள் பெறது, அதுக்கப்புறம் வந்து உரங்கள் சலுகைகள் பெறது, இது எல்லாமே செய்யறதுதான் இது. ஓகே, சொல்லி தருவாங்க. அதுக்கு அடுத்தது இது என்ன அப்படின்னா முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இந்த வருஷம் டேக்லைன் என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாம் தான் டேக்லைன். ஓகேவா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட
இந்த ஆட்சியில தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்டாக்லைனே எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுங்க. 142 கோடி ரூபாயில என்ன திட்டம் அப்படின்னா, முதலமைச்சரோட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். அதாவது சாயில், வேளாண்னாலே சாயில் தானே ரொம்ப முக்கியம். ஸோ மண்ணுயிர் அந்த மண் வளத்தை பெருக்கிறது தான். ஸோ மண் வளத்தினை மேம்படுத்துற இந்த திட்டம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில இப்போ என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7வது 269.50 கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட என்னன்னா 2338 கிராம ஊராட்சிகள்ல இந்த திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் மு கருணாநிதியோட வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பேர்ல அனைத்து கிராம ஊராட்சி 2338 கிராம ஊராட்சியிலையும் இந்த திட்டம் வந்து சென்றடைய பாக்குறாங்க. எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அதுக்குன்னு பாத்தீங்கன்னா 269.50 கோடி ரூபாய். சோ அடுத்தது மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்துக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 40 கோடி 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சோ மக்காச்சோள சாகுபடி பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு இந்த மக்காச்சோளம் உற்பத்தி திறன் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், ஓகேவா, அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. இது எல்லாமே ஒவ்வொரு பேஜா இருக்குன்னு நினைக்காதீங்க. எடுத்து எழுதணும்னா ஒரு பேஜ்ல 66 ஸ்கீம் தான் இருக்கு. ஸோ எடுத்து ஒரே பேஜ் 2 பேஜ்ல வந்துடும். அதுக்கப்புறம் 108 கோடி 6 லட்சம் செலவுல எண்ணெய் வித்துக்கள் இயக்கம், ஓகேவா, இந்த ஆமணக்கு, சூரியகாந்தி, அதுக்கப்புறம் கடலை, அது இந்த மாதிரி எள்ளு, இதெல்லாம் வந்து எண்ணெய் வித்துல வரும். ஸோ அந்த இது எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடையறதுக்காக எவ்வளவு அப்படின்னா 108 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுதான் இது. ஸோ எண்ணெய் வித்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். சிறுதானிய இயக்கம்னா என்ன? கொள்ளு, குதிரைவாளி, அதுக்கப்புறம் வந்து பருப்பு, நிலக்கடலை, இது எல்லாமே வந்து சிறுதானிய வகையில உளுந்து, பயிர் இதெல்லாம் வந்துடும். ஸோ இதுல சிறுதானிய பயிர்கள் பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க 52 கோடியே 42 லட்சம் ரூபாய் இதை செலவு பண்றாங்க. அதுக்கு அடுத்தது அதாவது கெமிக்கல், இது வந்து ஃபெர்டிலைசர். அது ரொம்ப இது என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலுமே உயிர்ம விளைபொருட்களில் எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை கட்டணத்திற்கு உழவர்களுக்கு முழு மானியம். அதாவது சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க, வாட்டர் டெஸ்ட் பண்ணணும், அதோட பிஹெச் லெவல் எந்த இருக்கு, சாயிலோட தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரங்களை போடுறதும் அதுக்கு தகுந்த மாதிரி விதைகளை போடுறதும் தான் செய்யணும். அப்பதான் வந்து நல்ல ஈல்டு எடுக்க முடியும். ஸோ அதை மதிப்பிடுறதுக்காக, அதை கண்காணிக்கிறதுக்காக தான் இது, ஓகேவா. ஸோ இதுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பரிசோதனை, சாயில் அண்ட் வாட்டர் பரிசோதனை. அப்புறம் உயிர்ம விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை, உயிர்ம விவசாயிகளுக்கு இலவச உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் அதாவது சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட்னா ஸ்கோப் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ அதாவது இயற்கை முறையில எந்த ஒரு பொருளாவது உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது, அவங்களுக்கு மானியம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 12 கோடி ரூபாய் செலவுல இயற்கை வேளாண்மை திட்டம். இயற்கை வேளாண்மை பரவலாக்க செய்திட இயற்கை வேளாண்மை திட்டத்துக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா 12 கோடி ரூபாய் இந்த வருஷம் செலவு பண்றதா நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 21 கோடி ரூபாயில ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களின் பொருளாதார சமநிலையை குறிக்கும் திட்டம் தான் இந்த திட்டம். இதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் வேளாண்மையில அதிக உற்பத்தியை கொடுக்கணும், புதிய தொழில்நுட்பங்களை அதுல ஈடுபடுத்தணும், விவசாயிகள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த திட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 லட்சம் இதுல உழவர்களுக்கும் நம்மால் விருது. ஸோ உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 பேர்களுக்கு நம்மாழ்வார் விருது அப்படின்னு சொல்லி 6 லட்சம் ரூபாய், ஓகேவா. 3 உழவர்களுக்கு நம்மளுக்கு 6 லட்சம் ரூபாய் அப்படின்னா 3 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் சைட்டேஷன் கொடுக்கறது. ஸோ இது நம்மாழ்வார் விருது இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு. அப்புறம் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில மாற்று பயிர் சாகுபடி திட்டம். ஊடு பயிர் தெரியும், மாற்று பயிர். இப்போ வந்து நெல் மட்டுமே பயிரிடுறோம், அப்புறம் சுகர் கேன் அதாவது கடலை மட்டுமே பயிரிடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல நிலத்தோட தன்மையை திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நெல் மட்டுமே பயிரிடுறோம், சம்பா சாகுபடி அப்படின்னா
அது திருப்பி அதை வந்து அறுவடை பண்ணிட்டு மேற்கொண்டு என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எள்ளு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திணை பயிர்னு ஒண்ணு போடுவாங்க. அப்புறம் வந்து நரி பயிர்னு ஒண்ணு போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, மண்ணோட வளத்த ரீஜெனரேட் பண்றதுக்காக தான். ஓகேவா? அதுல உளுந்து இந்த மாரி இதெல்லாம் போடுறதுனால நமக்கு என்னன்னா, வருமானங்களும் கிடைக்கும். மண்ணோட தன்மைகளையும் உயர்த்த முடியுங்கிறதுக்கு தான். அதேதான் மாற்று பயிர் சாகுபடி திட்டத்துல நெற்பயிருக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையில்ல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த 12.50 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஓகே. அப்புறம் நெல் கொள்முதல். உயர் விளைச்சல் தரக்கூடிய இரங்களின் சான்று விதைகளை 39,500 மெட்ரிக் டன் அளவுல விநியோகம் செய்யறாங்க. ஸோ இப்போ நெல் வந்து குறைந்த நாள்ல அதிக மகசூல் தரணுங்கிறதுக்காக ஸோ நல்ல விதைகளை கொள்முதல் செய்யறாங்க. ஸோ இந்த ஆடுதுறை இதே மாதிரி இடத்துல ஆராய்ச்சி நிலையத்திலலாம் போய் கேட்டா கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உழவர் நிலங்கள்ல விதை பண்ணைகளை அமைத்து விதைகளை கொள்முதல். ஸோ இதுக்கு எவ்வளவுனா 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி விதைகளை உருவாக்குறது. அதுக்கப்புறம் வேளாண் நிதிநிலை அறிக்கையில 7 புதிய அரசு விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவுதல். இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணா 15.5 கோடி ரூபாய் விதையை சுத்திகரிப்பது அதையும் ஏற்படுத்துறாங்க. ஸோ இங்க பாருங்க, அரிசி கோதுமையை சுத்திகரிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை விதை சுத்திகரிப்பு நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டத்துல கூட்டேரிப்பட்டு அந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற திட்டத்துல இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் 3000 மெட்ரிக் டன் விதைகளை சுத்திகரிக்கப்பட்டு கொள்முதல் செய்யறதா இந்த இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டேரிப்பட்டு. இது தெரிஞ்சுக்கங்க, கூட்டேரிப்பட்டு விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம். ஸோ NAFDSL சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை விதை சுத்திகரிப்பு நிலையம். ஸோ கூட்டேரிப்பட்டு திண்டிவனத்துல. ஓகே. அடுத்து 12.21 கோடி ரூபாயில என்ன செலவுனா, பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம். பருத்தியின் உற்பத்தி அதிகரிக்க இப்ப கோடை காலங்கள்ல பருத்தியை போட்டு ஸோ 1 கிலோ பருத்தி வந்து 52, 54, 55ன்னு போகும். ஸோ இதுக்காக நீர் அதிகமாக தேவைப்படாது. அட் த சேம் நீர் தான் பகை, மழை தான் பகை. ஸோ இது மூலியமாவும் இதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? 12.21 கோடி ரூபாய் செலவு பண்ணி பருத்தியின் உற்பத்தி அதிகரித்திட பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பயிர் காப்பீட்டு திட்டம். ஸோ இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு பயிர் காப்பீட்டு, அதாவது இன்சூரன்ஸ், இது 841 கோடி ரூபாய்க்கு இது அமைச்சிருக்காங்க. அப்புறம் வேளாண் கீழ பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை. ஓகேவா? தமிழ்நாட்டுல வேளாண் காடுகளை உற்பத்தி பண்றது அவங்கவுங்க ஏரியால வயல்கள்ல வரப்புல அவங்களே வந்து காடுகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உருவாக்குனா அதுக்குன்னு சொல்லிட்டு சில சன்மானம் தர்றாங்க. ஸோ அதுக்கும் இந்த திட்டத்துல ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் 100 முன்னோடி உழவர்களை நெல் உற்பத்தி சாதனைக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு அதை பார்க்க வச்சு என்ன பண்றாங்கன்னா, அதே ஒரு தொழில் முனைப்பை இங்க இந்தியாவில கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிறது தான். இதுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. எத்தனை பேர்னா 100 உழவர்களை. ஓகேவா? ஃபார்மர்ஸை. அதுக்கப்புறம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அதாவது கூட்டுறவு மூலயமா நகை வச்சு பணம் வாங்குவோம், ஏக்கருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பணம் வாங்குவோம், லோன் வாங்குறது. ஸோ இது என்னன்னா, வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், அது மூலயமா நமக்கு கடன் தர்றது. இதுதான் விதைகள் பிற இடுபொருட்கள் உழவர்களுக்கு விநியோகம் செய்வாங்க. அதாவது யூரியா, DAP தருவாங்க, விதைகளை கூட தருவாங்க. ஸோ ஒவ்வொரு கிராமத்துலையுமே வந்து இந்த கோஆபரேட்டிவ், அதாவது வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்கும். ஸோ பார்த்து பயன்பட்டுருக்குங்க. அப்புறம் கரும்பு உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை கொடுக்கறது 297 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். இது 10.63 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்காங்க. கரும்பு சாகுபடியை மேம்படுத்த டெவலப்மெண்ட் பண்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது 23 ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம் உழவர் பட்ஜெட்ல. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் மூலயமா 125 கோடி ரூபாய் செலவு பண்ணி காய்கறி, வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாமே வந்து மக்களின் ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்வதற்காக. ஸோ மருந்து எல்லாம் யூஸ் பண்ணாம நேச்சுரல் ஃபேம்ல அந்த டெரஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நர்சரி கார்டன்ல அந்த இதுல பண்றது, இதெல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான். அப்புறம் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். ஸோ தென்னை வளர்ச்சி திட்டத்துல தென்னை பரப்பு விரிவாக்கம், அப்புறம் ஊடுபயிர் சாகுபடி, தென்னை தோப்புலேயே ஊடுபயிர் சாகுபடி பண்றது,
அதுக்கப்புறம் வந்து மறு நடவு, அந்த விளையாத மரத்தை எடுத்துட்டு மற்றது நடுறது, புத்தாக்கம், செயல்விளக்க திட்டர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து 35.26 கோடி ரூபாய் செலவுல இந்த வாட்டி நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி இருக்கிறாங்க பட்ஜெட்டுக்கு. அப்புறம் கோடைகால பயிர் திட்டம். இது கோடைகால பயிர் திட்டம் அப்படின்னா இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னா எள்ளு வரும், அப்புறம் சூரியகாந்தி, சோளம், மக்காச்சோளம், அப்புறம் வந்து உளுந்து பயிர். ஸோ இதெல்லாம் வர்றதுதான் கோடைகால பயிர். ஸோ இதுக்கு கோடை காலங்களில் சாகுபடி குறைவால் ஏற்படும் காய்கறிகளின் விலை உயர்வை கட்டுப்படுத்திடவும், அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு உரிய வேலை கட்டுத்திடவும் ஏற்படுற திட்டம் தான் இந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல சாகுபடி செய்யற 10.50 கோடி ரூபாய்க்கு இவங்க இந்த திட்டத்துக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நுண்ணீர் பாசன திட்டம். வேளாண்மைனாலே நீர் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். ஸோ நம்மள்கிட்ட நீர் பாசனத்துக்கு கரண்ட் தட்டுப்பாடு வெயில் காலங்களில் வரும். ஸோ அந்த மாரி காலங்களில் நம்ம அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண முடியாது, மழையும் இருக்காது. அப்படிங்கிற காலத்தில் ஒரு 5 மாதத்துக்கு நமக்கு தேவை இல்லையா, 4 மாதத்துக்கு. ஸோ அந்த இதுக்காக தான் நீர் ஆதாரத்தை திறம்பட பயன்படுத்துவதற்காக 3 லட்சம் ஏக்கர் பரப்புல நுண்ணீர் பாசனம் அமைக்க எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1168 கோடி ரூபாய் இதுக்காக செய்வாங்க. இதுல தான் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுவாங்க, ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன், ரெயின் ஸ்ப்ரே அதே மாதிரி பண்றதா இது. ஓகேவா? ஓஸ் திட்டம், அதாவது ஓஸ் மூலியமா டைரக்டா அந்தந்த வயல்களுக்கு போறவே இந்த வாய்க்கால் வழியா விடாம. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் நமக்கு வாட்டர் ஷெட்டிங் பண்றது தான். ஸோ இது வந்து மொத்தம் 66 ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ 33 ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது பார்ட் 1 தான். பார்ட் 2 நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு 33 ஸ்கீம்ஸை வந்து சொல்றேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.